जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। इष्टदेवता कुलदेवता नक्षत्र देवता प्रार्थना देवता குலதெய்வத்துடைய துணை கொண்டு மாத்ரு தேவதா பித்ரு தேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 30ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 3ஆம் தேதி வரையிலான வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய 19/7/2025 வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 14லிருந்து 19 வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசி நேயர்களே, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது 2-3 விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, நடக்க வேண்டாத விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கலாம். தைரியமும் சகிப்புத்தன்மையும் தேவை. உடலுக்கு ஓய்வு தேவையான சமயம் இது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தொண்டையில் வலி வரத்துக்கான காரணங்கள் நிறையா உண்டு. தொண்டையில் வலி, பேச முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புக்கள்லாம் உண்டு. ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். பண விஷயத்தில் கவனமாக இருங்கள். மீறி செலவழித்தால் கடன் பெருகும். பண பரிவர்த்தனையில் கவனம் தேவை, இல்லையெனில் நஷ்டம் உறுதி. அறிமுகமான நபர்களிடம் பணம் கொடுப்பது, அதாவது இப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு அறிமுகமாயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பணம் கொடுக்கறது, பணம் செய்கிறது, இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து, பார்த்துக்கோங்க. தொழிலில் எதிர்பார்ப்பு உங்கள் நிலையை சோதிக்க சிலர் திட்டமிடுகிறார்கள், அதனால் கவனமாக இருங்க. வார்த்தையில் மிகுந்த கட்டுப்பாடு தேவை. இதெல்லாம் துலா ராசிக்கான இந்த வார பலன்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இனி வரக்கூடியதெல்லாம் எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்திங்கன்னா, உங்கள் விருப்பப்படி செயல்படும் உங்களுக்கு துணிச்சல் அதிகம். கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. உடல் நலம் கவனம் தேவை. தொண்டை பிரச்சனை சொல்லியிருக்கேன். அவசரம் காட்ட வேண்டாம். வேலையில் மாற்றம் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வேலை மாற்றம், வேலை மாறுதல், வேலை சம்பந்தமான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், நிச்சயமாக உண்டு. பணியில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு அல்லது ப்ரமோஷன்ஸ், வேறு ஏதாவது ஒரு நற்காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப நிகழ்வுகள் நடைபெறும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். கோபம் பட வேண்டாம். தன்மையாக பேசவும். எதையும் சரியாக எடை போடும் நீங்கள் சில முக்கிய விஷயங்களில் கோட்டை விட்டு விடுகிறீர்கள். கவனம் வேண்டும். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீர்வு பிறக்கும். வாகன சேர்க்கை, தன்னம்பிக்கை உண்டு. முன்பு இருந்த நெருக்கடி தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பணவரவு உண்டு. உடன் பிறந்தவர்களால் ஆறுதல், ஆலோசனை மற்றும் உதவி செய்வார்கள். அரசியலில் உள்ளவர்கள் கவனம் தேவை. செல்வாக்கு உயரும். வெளிநாடு முயற்சி கிட்டும். சுபகாரியங்கள் பேசலாம். தெய்வ நம்பிக்கை உண்டாகும். இதெல்லாமே உண்டு. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே ஒரு சகிப்புத்தன்மையோடு குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. குடும்பத்தில் கல்யாணம் பண்ணினோம்னா கணவன் மனைவி இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் நம்ம சில விஷயங்கள் இருக்கணும்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டையெல்லாம் போட்டுண்டு மூணாவது மனிதர்களால் உங்களுக்குள்ள ஒரு மன அமைதி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் தவறு, பார்த்துக்கோங்க. வேலை விஷயத்தில் பணி சுமை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எனக்கு பணி சுமை அதிகமாக இருக்கனால வேலை செய்யலைன்னு சொல்ல முடியாது. போகிற நேரத்தில் ஏதாவது வண்டி பிரச்சனையாக இருக்கும், வாகனத்தில் பிரச்சனையாக இருக்கும், சில நேரத்தில் கரெக்டான நேரத்துக்கு மீட்டிங் போக முடியாது. இந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும். கவனமாக இருங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அகலக்கால் வைக்காதுங்க. திருமணம் சம்பந்தமான நல்ல பேச்சுவார்த்தைகள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். படிப்பு சம்பந்தமானது, பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நிறைவாக முடிப்பீங்க. ஒரு வேலையில் இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த வேலையில் கவனமாக இருங்க. விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள் நிலுவையில் இருக்கும். சில பேருக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், சொத்து வாங்குறது போகிறது, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடக்கும். அதே போல் மனயோகம் உண்டு.
மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கவுன்சிலிங் சில விஷயங்கள்லாம் இருக்குது. படிப்பில் மாணவிகள் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து மாணவிகள் தான் நல்லா சிறப்பாக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மாணவர்கள் சிறப்பாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில இடத்துலலாம் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாணவர்கள். இப்போ மாணவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பாடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மறதித்தன்மை, வேறு விஷயத்தில் கான்சன்ட்ரேட், இந்த மாதிரிலாம் போகிறது. ஸோ அதுக்கெலாம் வழி வகுக்கக்கூடாது. மாணவ மாணவிகள் சரியாக படிக்கணும். படிக்கலைன்னா கெட்ட பேர் வரும். கெட்ட பேர் வரதும் இல்லாமல் அதிகமாக ரிமார்க்ஸ் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா துளாராசி பொறுத்தளவுக்கு புதிய தொழில் தொடங்க, புதிய சில விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கான ஆயத்த பணி, சில விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வருவீங்க. சொந்த தொழில் தொடங்கக்கூடிய டைமிங்ஸ் வந்தாச்சு. வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமோகமான ஒரு காலம். வேலையில் கவனமாக மட்டும் இருங்க. ஸோ இப்போ வேலை செய்கிற இடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயம் பெரிய தடையில் கொண்டு விட்டுரும். கவனமாக இருங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், இந்த பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல், ஒரு 35 வயசுக்கு மேலே ஒரு 45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய பணியில் அகங்காரம் இருக்கக்கூடாது. கவனமாக இருங்க. கடை முதலியவை நடத்தக்கூடியவர்கள், டீ கடை, பேக்கரி ஷாப்பு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் கடைகள், இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயம் உண்டு. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் அமோகமாக இருக்கும். சில விஷயங்களில் தள்ளி போடாதீங்க. என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணுன்றதை யோசித்து கரெக்டாக செய்யுங்க. வீடு மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு வீடு மாறுறதுக்கான யோகம் வரும். வீடு மாறலாம். வீட்டு மாறுறதுக்கான அட்வான்ஸ் கொடுப்பீங்க. அது மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். மேற்க போக வேண்டாம். மிஞ்சினதை எடுத்து மேற்க போகணும்னு சொல்லுவாங்க. மேற்க போக வேண்டாம். புதிய ஒப்பந்தம் உண்டு. பங்கு சந்தை கவனம் தேவை. எல்லாத்திலுமே நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. துளாராசி பொறுத்தளவுக்கு எதுலேயுமே நல்ல ஒரு அமோகமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். துலாம் பொறுத்தளவுக்கு துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். தாயார் உடல்நிலையில் இப்போ இனிமேல் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயார் உடல்நிலை தாயார் மன உளைச்சல், மன சங்கடங்கள் தாயாருக்கு அதிகமாக வரும். நீங்கள் ஏற்கனவே அம்மா சொல் பேச்சு கேட்க மாட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சொல் பேச்சு கேட்டிங்கன்னா நல்லது. அப்பா சொல் பேச்சு கேட்க மாட்டீங்கன்னு சொன்னால் கேட்டால் நல்லது, உங்களுக்கு நல்லது. அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல், ஒரு வேதனையை தராமல் இருந்தால் உங்களுக்கு சிறப்பு. அதுபோல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள்னு வரும்பொழுது, ஷேர் மார்க்கெட் வரும்போது பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. பணம் போடுறது, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், அதே போல் வந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா சில விஷயத்தில் நீங்கள் வந்து மூணாவது பர்சனை நம்பி நீங்கள் போயிடுறீங்க, ஏமாந்து போயிடுறீங்க, சில விஷயத்தில் கஷ்டப்படுறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத யோசித்து நிதானித்து செஞ்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். அதுலேயும் வந்து சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சில ராசிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது மனவேதனைகள் அதிகமாக இருக்க தான் இருக்கும். இருந்தாலுமே சில விஷயங்கள் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடிகிறது. உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்கள் ராசிப்படி உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 88% வரைக்கும் உங்கள் ராசிக்கு சரியாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், வழிபாடு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசிகளை பிறந்தவர்கள் வாராகி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகா கணபதி கோவில் இருந்ததுன்னு, விநாயகர் கோவில் இருந்ததுன்னு போயிட்டு சூரத்தேங்காய் உடைச்சி நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வார ராசி பலன்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கை கொடுத்ததாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் நிதானத்துடன் செயல்பட்டால் துளாராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்க முடியும். சின்ன விஷயம் பெரிய விஷயத்தில் இதாகிடும். ஒரு சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணுவீங்க, அது பெரிய ஒரு இதில் சங்கடத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால் கவனத்தோடு செயல்பாடு பண்ணுங்கள். நல்ல பேர் வாங்குங்க, ஆரோக்கியமாக இருங்க, உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க, சிறப்பாக இருங்க. வாழ்க வளமுடன். இந்த வாரம் நம்ம ராசி பலன்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், அந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பொதுவாக கணித்து நம்ம சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு 100% இதுவே அவங்களுக்கு தனக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சு, எனக்கு சொல்கிறதில்ல, சுவாமி சொல்கிற சில விஷயங்கள் எனக்கு ஒத்து போகிறது அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ஒத்து போகாது. சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்து அதை தீர்த்து வைக்க முடியும்.
அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் சொல்லலாம், எப்படி இருக்கும், அது திருமண விஷயமா இருக்கட்டும், வீடு விஷயமா இருக்கட்டும், குடும்ப நலனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தீர்த்து வைக்கப்படும். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது சென்னை நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது, எண்கணிதம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசி கற்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கைரேகை சம்மந்தப்பட்டது, பிரசன்னம், ஆருடம், டேரட் ரீடிங் எல்லாமே நம்ம இதில் பார்க்கறத எல்லாமே நான் பார்க்குறேன். உங்களுக்கு இதில் என்ன பார்க்கணும், ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க, உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்றைக்குமே உங்களுடைய நான் இப்போ சொல்லியிருக்கிறது, இப்போ உங்களுடைய ஜாதகம் எனக்கு தெரியாது, இப்போ நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம், சுவாமி எனக்கு இது நடக்கலை அப்படின்னு. அதாவது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கா இல்லையா, ஒரு அதாவது நீங்கள் மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னத்தில் வரைக்கும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் பிறக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் பலன்களே. அப்படி அந்த பலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது சிலருக்கு மாறுபடும், சிலருக்கு அப்படியே இருக்கும். சில பேருக்கு சில கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும், சில பேருக்கு கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு சில உடல்நிலை பாதிப்பு, சில விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நான் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஒரு ஜாதகம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கு என்ன நல்லது, என்னது கெட்டது, என்ன ஸ்லோகம் சொல்லணும், ராசிக்கான மந்திரங்கள் என்ன சொல்லணும், உங்களுடைய கர்ம வினை தீர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்தால் என்னுடைய குடும்பம் நன்னா இருக்கும், அடுத்தடுத்து என்னால் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு போக முடியும், நான் வேலையில் இருந்தாலும் சரி, நான் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு குலதெய்வ அருள் இருக்கா. இப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். எனக்கு ஆனால் இதில் என்னென்ன ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சார் நான் இந்த டைமில் நான் குருஜிக்கிட்ட பேசணும்னு நான் விருப்பப்படுறேன், ஒரு வீடியோ காலில் பேசலாமா, குருஜிக்கிட்ட நார்மல் காலில் பேசலாமா, எத்தனை மணிக்கு நான் பேசலாம், சார் ஓய்வாக இருப்பாங்களா, குருஜி ஓய்வாக இருப்பாங்களா, நாங்கள் பேசலாமா, அந்த டைம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்கள், தமிழ் ஒதுக்கி கொடுக்கணும்னு நம்ம அவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம், உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு முழு ஒரு திருப்தி இருக்கும். ரைட், நம்ம ஜாதகத்தை நம்ம முழுமையாக என்றைக்குமே இந்த ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்னு 3 விஷயம் இருக்கா. ப்ரெசண்ட் நடந்துட்டு இருக்கிறது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் முடிஞ்சு போனது ஃப்யூச்சர். இந்த ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் விட்டுருங்க, ஃப்யூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கணும். எதிர்காலத்தில் என் ஜாதகத்தில் எனக்கு என்ன நடக்கும், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அதை கேட்டு அதை கரெக்டாக அதுக்குண்டான விஷயத்தை உங்களை மன தைரியத்தோடு, சரி இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்கும், இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்குன்றத நீங்கள் சிறப்பான முறையில் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் அழகாக வெற்றி பெற்று அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகலாம். தெய்வ அனுகிரகம் முக்கியம், உபாசன தெய்வம் முக்கியம், இதிலெல்லாம் சரிங்களா. சுபம், வாழ்க வளமுடன்.